பிரியமானவர்களே, யாரும் கவனிக்காத ஒரு சிறிய காரியம் கூட தேவனுடைய கண்களில் பெரிதாக இருக்கும். 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று பார்க்கிறோம். ஒரு நாள் இயேசு ஆலயத்தில் உட்கார்ந்து மக்கள் காணிக்கை போடுவதை கவனித்துக் கொண்டிருந்தார். பல பணக்காரர்கள் வந்து பெரிய பணம் போட்டார்கள். அதை பார்த்தவர்கள் எல்லாரும் இவர்கள்தான் அதிகமாய் கொடுத்தார்கள் என்று நினைத்தார்கள். அந்த நேரத்துல ஒரு ஏழை விதவை மெதுவாக வந்து 2 சிறிய காசுகளை மட்டும் போடுறாங்க. அது மிகவும் சிறிய தொகைதான். ஆனா இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த ஏழை விதவை எல்லாரையும் விட அதிகமாக கொடுத்தாள். ஏன் தெரியுமா? மற்றவர்கள் தங்களிடம் அதிகமாக இருந்ததில் இருந்து கொடுத்தார்கள். ஆனா இந்த விதவை தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் தேவனுக்காக கொடுத்தாள். ஆம் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நம் பெரிய காரியம் செய்தால்தான் தேவன் மகிமைப்படுவார் என்று நினைக்கிறோம். ஆனா வேதாகமம் அப்படி சொல்லல. நம்ம சாப்பிடும் நேரத்திலும் வேலை செய்யும் நேரத்திலும் தினசரி வாழ்க்கையில் செய்யும் சாதாரண காரியங்களில் கூட தேவனை மகிமைப்படுத்தலாம் என்று. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை மிகவும் சாதாரணமாக இருக்கலாம். நாம் செய்கிற காரியங்களை யாரும் கவனிக்காம இருக்கலாம். ஆனா தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம் என்பதையும் அதை எந்த மனதோடு செய்கிறோம் என்பதையும் அவர் கவனிக்கிறார். அதனால நாம உண்மையோடும் நல்ல மனதோடும் வாழ ஆரம்பித்தால் நம்ம வாழ்க்கை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் வாழ்க்கையாக மாறும். அதனால நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய மகிமைக்காக இருக்கட்டும். அப்படி வாழும் வாழ்க்கையை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.